ஆனால் கூகுள்லேயே உங்கள் வயசு 48 வந்துடுச்சேண்ணே, நீங்கள் என்ன 38 இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சு. இப்போ ஏன் ஜெய்பி பற்றி எல்லாம் பேசுகிறேன்? இன்னும் சார் குறை இருக்குது. சூர்யா சார் நடிச்சான்னு குறையா, சிவகுமார் பையன் குறையா, ஜோதிகா ஹஸ்பண்டுன்னு குறையா? பட் என்ன மாதிரியா கிசு போட்டேன்னு இல்லை, நான் ஒரு 1000 பேஜுக்கு புக்கு போடுவேன். எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் சார். பட் நான் கான்ஃபிடென்ஷியலாக இருந்தேன் நமக்குள்ளே வச்சு. எனக்கு எவ்வளோ பேர் தெரியும், எவ்வளோ பேர் கூட போயிருக்கு. நான் சில டைம்ஸ் காரில் போக வேண்டியது வரும், சில டைம்ஸ் எனக்கு வழி இல்லை. நான் டெய்லி தனுஷ் சார் எப்போ வர்றாரு, எங்கே போகிறோம் நம்ம அந்த வேலை கிடையாது. அருண்பாண்டி என்னோட ஆர்டிஸ்ட் ஊமழிகள் எல்லாம் ஒன்றா வரணும் சார். இந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்புகிறாரு. நான், விஜய் சார், அஜித் சார் குழந்தை, ஷாலினி நிற்கிற ஃபோட்டோ. இப்போ எல்லோரும் அனுப்புகிறாங்க. இப்போ ரீகால் மெமரி எங்கேருந்தோ எடுக்கிறாங்க, எங்கே வருதோ தெரியல, ஃபேஸ்புக்கில் எந்த புக்லேயும் ஏதோ ஒரு புக்கில் தூக்கி போடுறாங்க. எனக்கே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படி பழகக்கூடிய வருஷம் சந்தோஷம் சார். எங்கள் அப்பாவும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நெருங்கிய நண்பர்கள். இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் சிவகுமார் சார் கல்யாண ஃபோட்டோவை நான் நிற்கிற ஃபோட்டோ எனக்கு அனுப்புகிறாரு. அப்போ பார்த்துக்குங்க, கூகுளில் ஃபிலிம் நியூஸ் அந்த பெயர் போட்டால் வருது. எங்கள் அப்பாவுக்கு எப்போ கல்யாணம் ஆனோன்னு வருது, நான் எப்போ பிறந்தேன்னு வருது. நான் எப்படி 20 வயசு கம்மியாக்க முடியும்? ஆனால் கூகுள்லேயே உங்கள் வயசு 48 வந்துடுச்சேண்ணே, நீங்கள் என்ன 38 இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சூர்யா சார் சொல்லுவார், ஏன்னா அப்போ ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்தார். அப்போ சூர்யா சார் சொல்லுவார், சார் நாங்கள்லாம் சின்ன பசங்க சார், உங்கள் அப்பா எங்கள் அப்பாவும் வருவாங்க சார், அப்படி ஷேர் பண்ணுவார். இப்போ அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக போய்ட்டு என்ன எதுக்கு இப்போ ஏன் ஜெய்பி பற்றி எல்லாம் பேசுகிறேன்? ஏன் சார் நான் அரசியல் பேசலை சார், சொல்லுங்கள். எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது சார். நல்ல படம் சார், யாருமே நீ எடுக்க வேண்டியது தானே, என்ன சார் குறை இருக்குது? சூர்யா சார் நடிச்சான்னு குறையா, சிவகுமார் பையன் குறையா, ஜோதிகா ஹஸ்பண்டுன்னு குறையா? அதையே சார் இண்டஸ்ட்ரி யாருமே கேள்வி கேட்கல, யாருமே பதில் சொல்லியா சார்? யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு பட்டாங்கன்னு ஒரு போலீஸ் கார்டு வீட்டுக்கு நான் மாறணும் சார். சினிமா கமர்ஷியல் சார், யாருமே ஊன் பண்ணி எடுத்தால் தப்பு சார். யாரையும் ஊன் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இன்னொரு படம் கூட, இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு விஷ் டு டெல் த நேம். எங்களால் உட்கார முடியல. எனக்கு என்ன பாபு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ண, நான் என்ன கமெண்ட் பண்ணுறது? நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுறதா, பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுறதா? நாங்கள் வளர்ந்துட்டோம். எங்களுக்கு அப்புறம் 20 பேரோ புதுசாக வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், சினிமாவை பாருங்கள், வேறு எந்த கமர்ஷியலும் நமக்கு வேணாம். சினிமாவில் சினிமா தானே சார் லைஃபு, பொழுதுபோக்கே சினிமா தானே சார். ஏன் சினிமாவை போய் அவர்ஷன் ஆக்கிறீங்க? ஏன் மாறிங்க சார்? எனக்கு சூர்யாவை நான் ஃப்ரெண்டு சார், பட் சூர்யா ஜெய்பீமுக்கு இவ்வளோ அவர்ஷன் வந்தது எவ்வளோ அவர் ஜீர்ணிச்சிருப்பார் சார், எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் சார். நான் இன்னைக்கு காலையில் ஒரு 3 மணிக்கு நான் ஞானவேல்கிட்ட பேசுகிறேன். எனக்கு வெரி குட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆனந்த வீடன். என்ன தம்பி ரிலீஸ் ஆகி இவ்வளோ வாட்ஸ்அப் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், இவ்வளோ ட்வீட் பண்ணி எனக்கு பேசவே இல்லை. நான் இப்போ தான் நான் குறைஞ்சிருக்கு, ஆனால் தான் உங்களுக்கு ஃபோனில் பேசுகிறேன்றாங்க. நான் ஜெய்பி ரிலீஸ் ஆகி 30 நாள் மேலே ஆகுது, எடுக்கலை. ராங் கால்ஸ் வருது. அவர் நம்பரை வாங்கி எவனே தெரியாமல் திட்டுறான். ட்ரூ காலர் இருக்குது, அதெல்லாம் வேறு. என்ன சார், எப்படி சார் நம்ம சினிமா நடத்த முடியும்? விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு இலங்கை தமிழுக்காக படங்கள் பார்க்க பெரிய மீட்டிங். இப்போ விஜயகாந்த் சார் சொன்னார், ஃபேஸ் பண்ணணும் பாபு சார், ஃபேஸ் பண்ணணும். நம்ம இலங்கைக்காக அப்போ அரசியலுக்கு வரல, அவ்வளோ பெரிய அவர்ஷன் க்ரியேட் ஆச்சு. நான் இதெல்லாம் எனக்கு ஒரு லெசன் சார். ஒரு ஆர்டிஸ்ட்டு எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், எப்படி அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி அவர் வியூஸ் வர்றச்ச நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், எனக்கு ஒரு லெசன் சார். இன்றைக்கி டு பி வெரி ஃப்ராங்க் சார், நான் பிஆர்ஓ இருக்கணும் இல்லையோ, ஐ அட்மைர்டு ஜெய்பீம் சார். சூப்பர். எனக்கு அது ரொம்ப எனக்கு ஒரு இதுமாரி கதை ஒன்று வரணுமேனு ஆசைப்பட்டேன் சார்.
சூர்யா ஃபோட்டோ பார்த்ததுனால நான் சொல்ல. இதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அதெல்லாம் மாற்றணும் சார். சினிமா தான் சார் நம்ம எங்களுக்கு தெரிஞ்ச சினிமா தான் சார். என்னை போய் ஒரு ஆணி போய் அடிக்கணும் கூட எனக்கு தெரியாது சார். எனக்கு குழா தண்ணி லீக் ஆகுனா கூட அதை திருப்பி திருப்பி பார்ப்பேன். நான் என்னால் நிறுத்த அந்த தண்ணி லீக் ஆகுறதை நிறுத்த தெரியாது சார். இங்கே வேறு அந்த மாதிரி அது தொழில் இல்லை சார். சூர்யா ஜோதிகா திருமணம் வந்து ஒரு முக்கியமான சூர்யா ஜோதிகா திருமணம் சார் அது ஒரு கதை சார். ஜோதிகா கூட வந்து எனக்கு எப்படின்னா கிடச்சதுன்னா சார், காக்கா ஓகே சில்வர் ஜூப்ளி அங்கே தான் வந்தேன். ஆமாம், மோடி சில்வர் ஜூப்ளி, சந்திரமுகி. ஜோதிகா எனக்கு சொன்னாங்க, பாபுஜி ஒர்க் வி ஃபிலிம்ஸ் ஆல் 3 ஆர் சில்வர் ஜூப்ளினா. ஐயோ தேங்க்யூமா அப்படி சார். எனக்கு இன்னொரு என்னென்னா சார், இன்னும் அடுத்த சர்க்கிள் என்னென்னா சார், நான் V4 எம்ஜிஆர் சிவாஜி அகாடமி அவார்ட்ஸ்னு நான் வருஷம் நான் பண்ணிட்டு வரேன் சார். 34 இயர்ஸாக பண்ணோம். போன கோவிட்னால 35th இயர் பண்ணல சார். அப்போ எல்லா ஆர்டிஸ்ட் வீட்லையும் நான் போனால் என்னோட முதல் அவார்ட் ஜனவரி 1ஆம் தேதி அவங்க கையில் இருக்கும் சார். ஜோதிகா அப்போ யாருன்னு தெரியாது. சூர்யா சார் நல்ல சூர்யா சாருக்கும் என்னோட ஃபங்க்ஷனில் சிவாஜி சார் கையில் சிவகுமார் வச்சுக்கிட்டு சூர்யா சாருக்கு பெஸ்ட்டு டெபியூ அவார்டு என்னோட சார்பாக கொடுத்தேன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னும் சிவகுமார் சார் வீட்டில் அந்த ஃபோட்டோ இருக்கு. இன்னும் ஜோதிகா வீட்டில் நான் என்னோட முதல் அவார்டு வச்சுருப்பேன். அப்போ கல்யாணமே ஆகாது, அப்போ தான் சினிமாவுக்கு வராங்க. இது எனக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி சார். பப்ளிசிட்டின்னா நான் வந்து டெபியூனா நான் ஹானர் பண்ணுவேன் சார். கௌதம் கார்த்திக் ஆகட்டும், விக்ரம் பிரபு ஆகட்டும், மனோஜ் ஆகட்டும், சிபிராஜ் ஆகட்டும், ஆல் வாரிசு யார் முதல் படம் கொடுத்தா நான் ஹானர் பண்ணுவேன் சார். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இல்லை காக்கா டைமில் தான் உங்களுக்கு அந்த காதல் இல்லை இருந்தது சார். அப்போ அவ்வளோ பெருசாக தெரியல எனக்கு. உங்களுக்கு அப்போல்லாம் தெரியாது சார். சார் நான் எனக்கிட்ட ஒரு என்னன்னா சார், நான் இந்த காசிப்புக்குள்ளேயே நுழைய மாட்டேங்க. ஓகே, நான் போயிட்டு அவன் இங்கே போனேன்னு நிறைய பேர் கேட்பாங்க சார். சார் என்ன வடிவேலு போயிட்டாரமே, அவர் கூட இருக்காரமே சார், இவர் அங்கே போயிட்டு நமக்கு என்ன பண்ண, நம்ம கூட பார்க்குறச்சு நமக்கு எப்படி பழக்கிறாங்களோ நம்ம அதர் சைடே நமக்கு தேவையே இல்லை சார். நான் அதை போய் இன்வால்வே ஆயிக்கல. அதனால நான் வந்து இந்த கிசுலையும் இதுலேயும் வரல. பட் என்ன மாதிரியா கிசு போட்டேன்னு வைங்க, நான் ஒரு 1000 பேஜுக்கு புக்கு போடுவேன். எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் சார். பட் நான் கான்ஃபிடென்ஷியலாக இருந்தேன் நமக்குள்ளே வச்சு. எனக்கு எவ்வளோ பேர் தெரியும், எவ்வளோ பேர் கூட போயிருக்கு. நான் சில டைம்ஸ் காரில் போக வேண்டியது வரும், சில டைம்ஸ் எனக்கு வழி இல்லை, ஒரு சேஃப் கார்டு இல்லை. ஒரு பாபு சார் நீங்கள் கூட இருந்தால் நான் சேஃப்னு நினச்சி என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் அவங்க அஃபேர் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அடுத்த நாள் சார் நேற்று அந்த பொண்ணை கூப்பிட்டு போனீங்களே, நீங்கள் அஃபேர் இருக்கா நான் கேட்க மாட்டேன். ரொம்ப சாஃப்டாக வந்துட்டேன் சார். எங்கள் அப்பா சாஃப்டாக இருந்ததுனால சார் நான் போய் எதுலேயுமே சினிமாவில் வந்து நான் இப்படி ஓடிட்டேன். அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். நிறைய பேர் சொல்லுவாங்க சார், என்ன 4 பேர் திட்டலாம், நான் தப்பு பட்டுக்க என்ன ஒன்றா இருக்கலாம் சார். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ ஆம் பியூர் இன் சினிமா சார். ஒரு கமிஷன் வாங்குறதோ இது வாங்குறதோ இன்னி வரைக்கும் அந்த பேர் வந்தது கிடையாது. இன்றைக்கி மேடையில் உட்காந்து இன்றைக்கி ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷன் படித்தேன், இன்னும் இன்ட்ரடியூஸ் படித்தா அப்படி தான் பண்ணுறாங்க. எனக்கு தேங்க் காட் எங்கள் அப்பா பேர் காப்பாற்றணும் தான் இன்னும் நான் இருக்கேன். நீங்கள் வயசானாலும் எங்கள் ஃபாதர் தானே சார் எங்களுக்கு முன்னாடி. எங்கள் அப்பா வந்து லேப்டாப் தெரியாது, இது கீபோர்டு என்னன்னு தெரியாது, எல்லாமே கையில் எழுதிருக்கு. சினிமா சரித்திரமே கையில் தான் எழுதி. அதெல்லாம் என்ன முன்னே அந்த பேப்பர்ஸ்லாம் பயன்படுத்தி வச்சுருக்கேன். எனக்கு எங்கள் அப்பா கைதை வச்சு கும்பிட்டு உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் ஒன்றுன்னு கேட்டு பெரிய பாக்கியம் சார். அது பெரிய பாக்கியம். ஒரு நாள் வீட்டுக்கு வரேன் சார், நீங்கள் வாங்க சார், ப்ளீஸ் வாங்க சார். பட் ஒரே வருத்தம் சார், பாதி அப்பா வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துட்டார். ஆமாம், ஓகே. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல சார். சரி, எனக்கு நீங்கள் எங்கேனே தெரியல சார். எவ்வளோ ரெக்கார்டு சார், எவ்வளோ ரெக்கார்டு சார். யாரா ஒருத்தர் ஃபோன் பண்ணால் எம்எஸ் பாஸ்கர் ஃபோன் பண்ணுறாரு, அண்ணே 20 உள்ள எப்போ நான் ரிலீஸ் ஆச்சுன்னாரு. அண்ணே 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னுட்டு அப்பா ஷெல்ஃபை போய் தேடுறேன். சிவாஜி சார் பஞ்சே இல்லை. சிவாஜி சார் கூடயே வாழ்ந்தவர் எங்கள் அப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு அசிங்கமாக இருக்குது. கூகுள் போய் சர்ச் பண்ணுறேன். நான் கூகுள்லேருந்து அவரே எடுத்துருக்கலாம், நான் சர்ச் பண்ணி கொடுத்தேன். அதான் டைமண்ட் பாபுன்றாங்க. ஸோ ஃபிலிம் நியூஸ் அந்த எடுத்து வச்சுக்கா நீ எடுத்து கொடுத்துட்டான்றாங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்ச படம். நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஃபெனட்டிக் ஃபேனு எம்எஸ் பாஸ்கர். யார்? சிவாஜி சார். சிவாஜி சார் மாரி நடிப்பார்.
ஸோ நான் சாட்டிஸ்ஃபை அடா கூகுளில் 20 ரூல் எப்போ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு ஃபோன் பண்ணோன்னே ஒரு மெசேஜ், பாபுஜி ஒன்னே அதுதான் உங்களை கேட்டேன் பாபுஜி, வேறு யாருக்கும் தெரியாது. இப்போ லேமேன் கூட கூகுள்லேருந்து எடுத்து கொடுத்துட்றான், அது வேறு. பட் நான் பண்ணுறது எங்கள் அப்பா சேர்த்து வச்சு எடுத்து கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அது போதும் சார். தனுஷ் சார் அடிக்கடி நான் சொன்னேன் சார், இந்த V4 அவார்ட்ஸ்ன்ட்டு எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷனை பார்த்தாலும் எனக்கு முதல் கொடுத்த அவார்டு டைமண்ட் பாபு சார் தான். நாங்கள் V4 4 PRO சார். நான் எஸ் டைமண்ட் பாபு, சிங்காரவேலன், மௌனம் ரவி அண்ட் ரியாஸ் அஹமத். இப்போ ரியாஸ் அஹமத் இஸ் க்ளோஸ்லி சார். பட் ஸ்டில் தனுஷா யூஸ் டு டெல் மீ, சார் உங்கள் முதல் அவார்டு நீங்கள் தான் சார் ஃபஸ்ட் அவார்டு கொடுத்தீங்க. நான் நேஷ்னல் அவார்டு வாங்க, நேஷ்னல் அவார்டுக்கு நான் அனுப்புவேன், நான் அவருக்கு மெசேஜ் போடுவேன், அப்படி ரிப்ளை பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் அந்த குரூப்பில் இருக்காங்க, சோஷியல் மீடியா குரூப்பில். நான் போய் ஃப்ளாட்டர் பண்ண முடியாது சார். நான் விஐபி ஃபுல் கல்லிப்பட்டி தானே சார், நான் கூடயே ஒர்க் இட். கர்ணனுக்கு நான் கூடயே இருந்தேன், அவ்வளோதான் சார் பண்ண முடியும். நான் டெய்லி தனுஷ் சார் எப்போ வர்றாரு, எங்கே வர்றாரு, நம்ம அந்த வேலை கிடையாது. ஸோ நம்மளை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறாங்களோ அதேமாதிரி. இன்றைக்கி செல்வராகவனும் சரி, இன்றைக்கி கஸ்தூரிராஜனும் சரி, கஸ்தூரிராஜா மிஸ்ஸஸும் சரி, நம்ம மேலே அஃபெக்ஷன் இருக்காங்கன்னா தே ரீகால் மெமரி. அவங்க எப்படி அவங்க கூட இருந்தோம், ஃபஸ்ட்டு படம் எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கும். உங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், நான் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். கஸ்தூரிராஜ் சார் கூட வரல, பட் மை குட் ஃப்ரெண்ட். ஓகே, எனக்கு எது இருந்தாலும் எனக்கு அனுப்புவார், என்கிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, சார் எனக்கு அனுப்பிச்சிங்க சார், நான் பாபு நீ 4 பேருக்கு அனுப்புவார், ஃபோட்டோ போட்டு அனுப்புவார். அவர் நடிக்கிறாரோ இல்லையோ ஒரு மேக்கப் போட்டு ஸ்டில் அனுப்புவார், அதில் ஹாப்பியாக இருப்பார். நான் முந்தா நேற்று நம்ம பட சில நேரங்கள் சில மனிதர்கள் கமல் சார் கமலா தேட்டரில் லான்ச்சு வராரு. பாபு என்ன பாபு நிறைய அந்த ஸ்டில்லு போட்டிருக்க போல இருக்கே, நீ உன் ஃபேஸ்புக்கில் பார்த்தாங்கன்னு வரும் சார். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் அனுப்பிச்ச ஸ்டில் தான். ஸோ இதுமாரியே ஒரு பப்ளிசிட்டி நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ரொம்ப ஆசை, பட் என்னால் நடத்த முடியாமல் நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து நான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த காசிப்பும் போடக்கூடாது, யார் இறந்து போனாலும் தெரியாமல் போடக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேசி மோகன் சாருக்கும் ரிதீஷ் சாருக்கும். கிரேசி மோகன் பாஸ்ட் அவே, ஆத்தென்டிக் மெசேஜ் வருது பாஸ்ட் அவேன்ட்டு, நான் பாஸ்ட் அவேன்னு போட்டேன். என் ட்விட்டரில் நிறைய மீடியா ஃபாலோ பண்ணிட்டு டைமண்ட் பாபு போட்டால் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது கிரேசி மோகன் சார், சார் உள்ள இது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்காங்க, ப்ரீத்திங் ட்ரபிள் வரா மாதிரியா இருக்குது, மசாஜ் பண்ணுறாங்கன்னா கை கால்லாம் நடுங்கிட்டேன் சார். நான் எனக்கு இதை டெலீட் சொன்ன உடனே டெலீட் பண்ணிட்டேன் சார். எவ்வளோ பேர் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க தெரியுமா சார். நான் ஒரு 10 நிமிஷம் அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நிறைய சேனல் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் உண்மையாக சார், ஏன் சார் எடுத்துட்டீங்க, போடலாமா வேணாமான்னு. ஐ வாஸ் அனேபிள் டு, நான் என்னால் பேசவே முடியல. என்னை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. பாபு நீ டைமண்ட் பாபுவா டைமண்டா பாபுவான்னு, நீ டை போடுற டைமண்டா பாபு அப்படின்லாம் எங்கிட்ட காமெடியாக பேசுவார். ஏன்னா எங்கள் அப்பா எல்லாருமே எங்கள் அப்பா கூட பழகணுங்க சார், அவ்வளோ ஜாலியாக இருப்பார். எனக்கு என்